இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்னு சில விதிகள் இருக்கு. வேற எந்த நாட்டோட செயல்பாடுகளையும் நாங்க தலையிடக்கூடாது. இது போன்ற உடன்படிக்கைகளில் கையெழுத்திட்டு இருக்கின்றோம். எங்களை சுற்றி இருக்கின்ற நாடுகள் எங்களை நாடாக அங்கீகரித்து விட்டது. அது முதல் விஷயம். அடுத்தது, ஐயா திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் கேட்குறீங்க, சர்வதேச அங்கீகாரம் மிக அவசியம்னு. ஐயா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சர்வதேச அங்கீகாரத்தில் பல படிகள் இருக்கு. அப்படின்னா இப்போ உங்களுக்கு பணம் கடனா வேணும்னா, பணம் வேணும்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் ஐஎம்எஃப்ல மெம்பரா இருக்கணும். ஐஎம்எஃப் உங்களை ஒரு நாடா ஏத்துக்கணும். ஐஎம்எஃப்ல நீங்க ஐஎம்எஃப் ரெகக்னிஷனும் மெம்பர்ஷிப்பும் வேணும். ஐஎம்எஃப் உங்களை ஒரு நாடாக அங்கீகரித்து அதோட உறுப்பு நாடாக சேர்த்து கொள்ள வேண்டும். இன்னொன்னு, ஆயுதங்கள் வேணும்னா எந்த நாட்டோட நீங்க ஆயுதங்கள் வாங்கணுமோ, எந்த நாடு உங்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்கணுமோ அந்த நாடு உங்களை நாடா அங்கீகரிக்கணும், உங்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த அங்கீகாரங்கள்லாம் தேவை. எனக்கு கடனும் தேவையில்லை, ஆயுதங்களும் தேவையில்லை. அதனால எனக்கு தேவையான சர்வதேச அங்கீகாரம் என்னன்னா, கலாச்சார ரீதியாக எங்களை ஒரு நாடுன்னு, அப்பொலிட்டிக்கல் நேஷன், நாங்க ஒரு அப்பொலிட்டிக்கல் நேஷன்ங்கயா, அரசியலை தாண்டிய, சாதாரண அரசியலை தாண்டி